ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்போடு இந்த ஊழியத்திலே எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதான உடைய திருச்சபையின் அருமையான சாரையும் அவருடைய குடும்பத்தையும் சபையின் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை அவருடைய ஆச்சரியமான வழி நடத்துதலின்படி அவர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். கொஞ்சம் நீங்கள் இந்த வருடத்தின் கடைசியில் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அந்த 2 நாட்களும் கூட நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வைத்து இந்த 2023 முழுவதும் ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நடத்தினார், எப்படியெல்லாம் என்னை நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய ப்ளஸ் இருக்கும், நிறைய மைனஸ் இருக்கும், நிறைய ஏற்ற தாழ்வுகளோ அதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவர் நம்மை வாழ்த்துகிறார். எல்லாரையும் அப்படியே ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரை ஆசீர்வாதமாகவே அவர் என்ன செய்கிறதில்ல, அப்படி நடத்துறதில்லை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். மேடு பள்ளம் நிறைந்தது தான் இந்த உலகம். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையும் கூட மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான். அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுதும் அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அழகாக என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். நம்மளெல்லாம் எப்படி படைச்சார்? அவருடைய சாயலின்படி. வச்சா ஆதியாகமம் 1 அதிகாரம் சொல்கிறேன். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படியே ஒரு மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆதாமை உண்டாக்குனார். அந்த வம்சம் தானே நம்ம எல்லாரும். எல்லா மூஞ்சியும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஜப்பான்காரன் மூஞ்சியை பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது. மூக்கு எங்கே இருக்குது, மொழி எங்கே இருக்குன்னு தெரில. மங்கோலிஸ், அது ஒரு டவுன் சிண்ட்ரம் இல்லையா? இப்படி உலகத்தில் உள்ள அவ்வளோ மக்களையும் ஒரு 4-5 வகையாக பிரிச்சிடுறான். சரிதானா? எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் ஒருவனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னா என்ன பொருள்? ஆனால் வித்தியாசம், கருப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை இப்படி தானே படைச்சிருக்காரு நம்மளை எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், யோசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் இந்த வேதாகமத்தில் நமக்கு விடை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி 2 நாளில் வந்திருக்கிறதுனால புதிய வருஷத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஒரு பிரசங்கம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆல்டரில் ஜெபம் பண்ணேன். முழங்கால் போட்டு நான் 1 நிமிடம் கூட ஜெபம் பண்ணலை. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. ஆண்டவர் ஒரு புதிய ஒரு வார்த்தையை சொல்லி, இதை மக்கள் நடுவில் நீ பேசணுன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். சரிதானா? சரி, புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த புதிய வருஷம் நீங்கள் பாருங்கள், ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலையில் ஆலயத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, 365 நாளை பாகுபாடு இல்லாமல் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தான் கொடுக்குறார். கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா 365 நாள்? எல்லாருக்கும் தாங்க 365 நாளை கொடுத்துட்டார். இந்த 365 நாளை அப்படி ஒரு பண்டல் பண்ணி ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் கையில் கொடுத்துட்டு டிசம்பர் 31ஆம் தேதி கேள்வி கேட்கறன்னு வச்சுங்க, மகனே மகளே உன் கையில் 365 நாளை கொடுத்தேனே, அந்த நாளுக்குரிய கணக்கை சொல்லு அப்படின்னு கேட்டார்னா நாம் என்ன சொல்லுவோம் பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை? இந்த 365 நாளை தேவன் நம் கையில் கொடுத்தாரே, அதை நாம் எப்படி பயன்படுத்தினோம்? சரி, இந்த 2 நாள் கழித்து இதே மாதிரி இந்த ஆலயத்தில் அதிகாலையில் 1 மணிக்குள்ள நம்ம ஆராதனையில் இருக்க போகிறோம். அப்போ இதே போல் ஆண்டவர் 365 நாளை நம்முடைய கையில் என்ன செய்வார், கொடுப்பார். அந்த 2024 ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் இருக்கிற 365 நாளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி செலவழிக்கக்கூடாது, அதைத்தான் இந்த நாளிலே நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். 365 நாட்களும் நீங்களும் நானும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. விஞ்ஞானத்தில் புதிய புதிய காரியங்கள் கண்டுபிடிக்க நம்முடைய விசுவாசமும் அதை சார்ந்த நம்பிக்கையும் அடிபட்டு கொண்டே இருக்கிறது.
ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் தளவாயபுரத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய மகனோ மகளோ சென்னையில் படிக்கிறாங்க அல்லது வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் ஒன்று வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மகளை ட்ரெயின் ஏற்றி விட்றீங்க. ட்ரெயின் மறுநாள் காலையில் தான் எக்மோர் போகும். அப்போ நீங்கள் அந்த காலத்தில் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இல்லாத கொஞ்சம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பஸ் ஏற்றி விடும் பொழுது அல்லது ட்ரெயின் ஏற்றி விடும் பொழுது பெற்றோர் சொல்லுவாங்க, ஏம்மா உன் பேக்கில் 2 இன்லேண்டு கவர் நானே வாங்கி வச்சுருக்கேன், அட்ரஸ் கூட எழுதி வச்சுருக்கேன், நீ போன உடனே கடிதம் என்னச்சு வந்து சேர்ந்தேன்னு எழுதி போடுமா அப்படின்னு சொல்லி இங்கே ஏற்றி விட்ருவோம். ஜெபம் பண்ணி ஏற்றி விட்ருவோம். ஏற்றி விட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம். ட்ரெயின் இடையில் நின்னா என்ன ஆகும், நம்ம மவா கழுத்தில் நடக்கிற செயினை எவனும் அத்துட்டா ராத்திரி என்ன, எதையுமே நம்ம யோசிக்கலை. 40 வருஷத்துக்கு முன்னால் மகா போய் சேர்ந்துருவான். இவன் காலையில் போகும்போது எக்மோரில் இறங்கும் போதே டைம் லேட் ஆகிரும், ஆஃபீஸுக்கு லேட் ஆகிரும் அல்லது காலேஜுக்கு லேட் ஆகிரும். வேகமாக ரூமுக்கு ஓடி கிளம்பி ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ போயிடுவாங்க. அப்புறம் திங்கக்கிழமை சாயங்காலம் போய் டயர்டாயிரும். இன்னும் காலையில் போய் இறங்கியிருக்கிறோம். முதல் நாள் ஆஃபீஸில் அல்லது முதல் நாள் கல்லூரியில் பாடங்கள்லாம் படிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்த உடனே சாயங்காலம் வந்தோடனே தூங்கிடுவோம் ஹாஸ்டலில். சரி நாளைக்கு எழுதி போடலாம், அப்பா தானே அம்மா தானே, நாளைக்கு கடிதம் எழுதலாம்னு நினைப்போம். அது திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் ஆயிரும். புதன்கிழமை சாயங்காலம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். உடனே லெட்டர் எடுத்து அன்புள்ள அப்பாவுக்கு அம்மாவுக்கு, நான் இங்கு நல்ல சுகமாய் திங்கட்கிழமை காலையில் வந்து சேர்ந்தேன், என்னுடைய படிப்புகளை ஒழுங்காய் பார்க்குறேன் அல்லது அலுவலக வேலை நன்றாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் எழுதி இப்படிக்கு அன்புள்ள மகள் அல்லது மகன் அப்படின்னு எழுதி அங்கேருந்து போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த போஸ்ட்மேன் இருக்கானே தளவாய்புரம்னே அவனுக்கு சந்தேகம் வந்து, எந்த தளவாய்புரம், நிறைய தளவாய்புரம் இந்த ஏரியாவிலே இருக்குது இல்லையா, அவன் எங்கேயாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்ருவான். அது சுற்றி அடித்து நம்ம கையில் வர்றதுக்கு குறைஞ்சது பிள்ளைய ட்ரெயின் ஏற்றி விட்டு ஒரு 10 நாளாவது ஆயிரும் அந்த லெட்டர் கையில் வந்து கிடைக்க. 10 நாளைக்கு பிற்பாடு தான் நம்ம மகா போய் சேர்ந்துட்டா போல், காலேஜுக்கு போகிறா போல் அல்லது அலுவலகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவாங்க பெற்றோர். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 10 நாள் கழித்து வரட்டுமே, அது வரைக்கும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஆனால் இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்பு மொபைல் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ட்ரெயினை ஏற்றிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரவும் ஒரு ஃபோன் அடிப்போம். ஏம்மா உட்காந்துருக்க இடம்லாம் சரியாக இருக்காம்மா, பக்கத்துலலாம் நல்ல ஆட்களாக இருக்காங்களா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கன்னு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவோம். அந்த பிள்ளை அங்கே சரிம்மா வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு சும்மா இருக்க முடியாது. உடனே திரும்பியும் ஃபோன் அடித்து, ஏம்மா ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு, இப்போ தாம்மா ஜங்ஷன் வந்திருக்கு, அப்படியா சரி சரி நீ சாப்பிட்டீல்ல, ஆமாம்மா சாப்பிட்டேன், அப்போ நீ இந்த ப்ளவுஸோட அந்த நகை என்னச்சு செயினை அப்படி பின் போட்டு வச்சிக்க, ராத்திரி படுக்கும்போது கவனமாக படுக்கணும்னு எவ்வளோ சொல்கிறோம். நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, விசுவாசமாகவே இருப்பீங்க போல். பாருங்கள், அவள் காலையில் 5:30க்கு ட்ரெயின் ரீச் ஆகிருக்கு. இப்போ ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு கூட மொபைலில் பார்த்துக்கலாம். அப்போ இந்த எக்மோருக்குள்ளே வருதுன்னு, ஏம்மா எந்திரிச்சிட்டியா, வண்டி தான் எக்மோருக்குள்ளே வந்துருச்சேன், ஆமாம் நான் அப்போல்லாம் எந்திரிச்சேம்மா, தாம்பரத்தில் எழும்பிட்டேன், எல்லாம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி, சரிம்மா பார்த்து போ அப்படின்னு சொல்லி நிமிஷத்துக்கு ஒரு தடவை. இன்றைக்கி இது விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான், நல்லது தானே, நல்லது தான். ஆனால் இது ஆவிக்குரிய வாழ்வில் எதை அடிச்சுக்கிட்டே வருது தெரியுமா, நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னார். விசுவாசம், நாம் நினைக்கிறோம் இது மொபைல் தானே, இது உலக பிரகாரமாக நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறது தானே, இதுக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் என்ன சம்மந்தம் கேட்டால் சம்மந்தம் இருக்குது. இந்த உலகத்தின் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும், இந்த உலகத்தின் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை பாதித்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு 2024 வருடத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 365 நாளும் மிகுந்த நம்பிக்கையோடு அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நேர கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அதுக்கு முன்னால் ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது, யூதா. அதை எடுங்க, யூதாவை எடுத்து அதில் 3வது வசனத்தை வாசிப்போமா. பிரியமானவர்களே நல்ல கவனிங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
யூதாங்கிற அப்போஸ்தலர் அல்லது யூதாங்கிற தேவ மனுஷர் யாருன்னா, இயேசுநாதருக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஒரு 3-4 பசங்க, அதில் ஒருத்தர் தான் யூதா. இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் முறை தான் வரும் இல்லையா? சரி, இந்த யூதா எழுதுகிறார். அவர் எழுதும்போது சொல்கிறார், அந்த காலத்தில் மைய தொட்டு இறகு வச்சு மைய தொட்டு தொட்டு தான் எழுதணும். அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறார், ஒரு கடிதம் எழுதி, இப்போ அதாவது என் வயது கிட்டத்தட்ட ஒரு 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும், யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது. இன்லைன் லெட்டர்னால் என்னன்னே தெரியாது. போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் எழுதுகிற பழக்கமே இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இல்லை இல்லையா? சரி, நமக்கு தெரியும். நம்ம ஒரு கடிதம் எழுத உட்காரும் போதே இந்த கடிதம் எதுக்கு எழுத போகிறோம், யாருக்கு எழுத போகிறோம், என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மகிட்ட இருக்கும். அந்த ஐடியாவோடு தான் வந்து உட்கார்ந்து அப்பாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, பாசத்துக்குரிய அம்மாவுக்கு எல்லாம் நம்ம எழுதி நிலம் புலம்லாம் விசாரித்து வேறு என்ன கடிதம் எழுதுவோம், ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும், ரூபா அனுப்புங்க, செலவு கொஞ்சம் காசு வேணும். அப்பா அம்மாட்ட கடிதம் எழுதுனா இந்த ஒன்று தான், காசு தாங்கன்னு கேட்போம், வேறு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கடிதம். அதே மாதிரி யூதா அவர் கடிதம் எழுத உட்கார்றார், நிருபங்கள் எழுத உட்கார்றார். அப்படி நிருபம் எழுதும்போது அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. கருத்துள்ளவனாய் இருக்கையில், கருத்துள்ளவன்னா அவருடைய மைண்ட், அவருடைய மூளை அறிவு என்ன கருத்தில் உட்கார்ந்தார் தெரியுமா? பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதும்படி கருத்துள்ளவனாய் இருக்கையில், பேனாவை தொட்டு நான் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் என்னை இயக்குகிறார். நான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. இங்க உலகத்தில் எவ்வளவோ கொடிய வியாதி இருக்குது. கேன்சர் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, நிறைய கொடிய வியாதிகள், குஷ்டரோகம் இருக்குது. இந்த வியாதிகளுக்கெல்லாம் அரசாங்கம் பல ரூபாய்களை, பல கோடிகளை செலவழிக்கிறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எய்ட்ஸ் நோய்க்கு மட்டும் விளம்பரத்துக்கே, விழிப்புணர்வுகளை உண்டாக்குகிறதுக்கே லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. எய்ட்ஸை விட மோசமான வியாதி இருக்குது, புற்றுநோய் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது, அந்த நோயெல்லாம் இருக்குது. ஆனால் எய்ட்ஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காசை செலவழிக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நோய்க்கெல்லாம் மருந்து இருக்குது, இதுக்கு மருந்து கிடையாது, இதுக்கு மருந்து கிடையாது. அப்போது மக்களுக்குள்ள விழிப்புணர்வை உண்டாக்கி இந்த வியாதி வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால தான் இதனுடைய விழிப்புணர்வுக்கு இவ்வளவு கோடிகளை அரசாங்கம் செலவழிக்கிறான். ஏன்னா இதுக்கு வந்துருச்சுன்னா சாவு தான், மருந்து கிடையாது. மற்றதுக்கெல்லாம் மருந்துகள் இருக்குது, கூட்டு மருந்து, அந்த மருந்து, நிறைய மருந்துகள் இருக்குது. அதனால தான் இந்த வியாதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதெல்லாம் திரும்ப திரும்ப வாங்கிக்கிடலாம். ஆனால் விசுவாசம் மட்டும் ஒரு நேரம் தான், ஒன் டைம் தான் தருவாங்க. அவர் ரெண்டாவது என்ன செய்ய மாட்டாங்க. திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க, யூதா 3வது வசனம். நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை, அப்படின்னா என்ன, ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி, ஒரு தடவை மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கடைசி காலம், ஆண்டவர் வருகிற காலம், மனுஷகுமாரன் வரும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசத்தை காண்பாரோ? நாம் சொல்ல போகிறோம், வாங்க ஆண்டவர், நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்போம் ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அதற்கு தான் இந்த புதிய ஆண்டு, இந்த 24 365 நாள் உங்களுக்கு அதைத்தான் தரப்போகிறார். நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்க போகிறீர்கள். எதற்காக? இந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராடணும். ஒரு தடவை மட்டும்தான் தருவார், 2வது தடவை நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அடிக்கடி நம்ம கேட்குறோம், தருவார் நமக்கு. மெய் மனஸ்தாபத்தோடு உண்மையிலே தெரியாமல் தப்பு பண்ணிட்டேயா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு மன்னிப்பு தருவார். ஒரு வாலிபன் ஜான்ஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் படித்தார், எம்ஏ ஃபஸ்ட் இயர் வந்தார். எம்ஏ ஃபஸ்ட் இயர் வரும்போது குற்றாலத்தில் கேம்ப், மாணவர்கள் கேம்ப், அதில் அவரும் வந்திருந்தார். அப்போ நான் பிரசங்கியாராய் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த வாழ்வு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறேன். இன்டர்வல் டைம், சாப்பாடு நேரம், எல்லோரும் லைனில் நின்று சாப்பாடு தட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனும் வாங்கிட்டு வந்தான். நான் ஒரு மரத்தடியில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். வந்தான், அண்ணே பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சுன்னா. பிரசங்கியார்களை அவங்கள விழ வைக்கிறதே இந்த ஒரு வார்த்தை தான், பிரசங்கம் சூப்பராக இருந்தது அப்படின்னு. சரி சொல்லியா, என்ன விஷயம்? அண்ணே நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? ஹாஸ்டலில் இருக்கேன், ஜான்ஸ் காலேஜில். ஹாஸ்டலில் நிறைய பையங்க ப்ரேயர் குரூப் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்கன்னு சொல்லிக்கிட்டுறாங்க, அந்நிய பாஷை வேறு பேசிக்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் இன்னும் கிறிஸ்தவங்க தான், ஆனால் இன்னும் அந்த மாதிரி ஜெபம்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை, வரலை. நாங்கள் தனியாக இருக்கிறோம். ஆனால் நாங்களும் வகுப்பை கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறோம், அவங்களும் வகுப்பை கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு வரோம். சாயங்காலம் வந்து அல்லேலுயா அல்லேலுயாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களும் எங்களோட சேர்ந்து தவறு செய்கிறாங்க, நாங்களும் தவறு செய்கிறோம். அப்போ ரட்சிப்புனா என்னண்ணே அப்படின்னா, இப்போ நான் அவட்ட சொன்னேன், இப்போ பைபிளில் எங்கேயுமே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்புறம் தப்பே செய்ய மாட்டான்னு போடலை. அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உடனே 100% பரிசுத்தவான் ஆகிட்டா அப்புறம் உலகத்தில் அவனுக்கு என்ன இடம், உடனே மேலே பேர வேண்டியதான். ஆனால் அப்படி இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த பூமியில் நம்ம சபையில் நம்ம இருக்கிறோம். என்ன காரணம்னா, ஒரு பன்னி இருக்குது, பன்னி அது சாக்கடையில் விழுது, அது சுகமாக இருக்கும், சில் வாட்டர், மெட்ரோ வாட்டர்னு அது வாட்டில் சாக்கடையில் படுத்துக்கிடும். அதுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி அதே கானில் மேலே நடந்து போகும்போது கால் சிலிப்பாகி உள்ளே விழுந்துச்சு. அது என்ன செய்யும், அடுத்த செகண்ட் வெளியில் ஓடியாந்துடும். வெளியில் ஓடியாறது மட்டும் இல்லை, புல்லில் உருளும் பார்த்துருக்கீங்களா, உடம்பில் இந்த சகதி ஒட்டி இருக்குதான், இந்த அசுத்தம் ஒட்டி இருக்குதான். அது போகிற வரைக்கும் அந்த ஆட்டுக்கு நிம்மதியே இருக்காது, உருளும், அப்படியே பேர் எந்திரிச்சு இப்படி உழுப்பும் உடம்ப, சிலிர்க்கும் உடம்ப இல்லை. அது எதுக்குன்னா உடம்புல உள்ள அழுக்கு போகிற வரைக்கும் அந்த ஆட்டுக்கு நிம்மதியாக இருக்குது. இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவனும் சில நேரம் தவறி விழுந்துடுறான், கூட இருக்கிற மாணவர்கள்லாம் கம்பல் பண்ணுறாங்களேன்னு சில நேரம் அவனும் தப்பு பண்ணிடுறான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இவன் தப்பு பண்ணுறதுக்கும் அவன் தப்பு பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே ஆமென். அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் தமனார். இந்த பார்தலத்தின் சொந்த எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் எதற்கு? ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்திருக்கிறோம், அதெல்லாம் சரி. ஒரு தடவை மாத்திரம் கொடுக்கப்படுறதுனால இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவங்க தான் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. சரி, இப்போ நேரம் எங்கே வாங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை வாசிங்களேன் இந்த வசனத்தை. ஏப்பா, 2 தீமோத்தேயு 4:7 சூப்பர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். கெட்ட போராட்டம் இல்லை, பாவத்துக்கு விரோதமாய் போராடுற போராட்டம் இல்லை, அசுத்தமான நினைவுகளுக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டம் அல்ல, நல்ல போராட்டம். பவுல்கிட்ட போய் கேட்குறோம், பவுல் அடியாரே எது நல்ல போராட்டம்? நல்ல, நாங்கள் மாம்சத்தோடும் அதன் இச்சையோடுமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் நல்ல போராட்டம்னு சொல்கிறீங்களே, என்ன போராட்டம்? சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்?
விசுவாசத்தை காத்து கொள்வதற்கான நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அல்லேலூயா. அதான் யூதா இன்னொரு வார்த்தையில் எழுதுறாரு, ஒரு தடவை மாத்திரம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். இவர் சொல்றாரு, இந்த போராட்டம் தான் என் வாழ்நாள் முழுவதும் நான் போராடினேன். இது ஒரு நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நான் காத்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நான் மைக்கில் தான் பேசுகிறேன். உங்களுக்கு சத்தமாக என் சத்தம், ஏன்னா அவ்வளோ சத்தமாக என்னால் பேச முடியாது என் வயசுக்கு. மைக் இருக்கிறதுனால நான் மெதுவாக தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணால் என் சத்தம் ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். மைக்கு சத்தத்தை உயர்த்தி கொடுக்குது. சரி, நாங்கள் பேசுகிறது இந்த ஸ்பீக்கர் வழியாக உங்கள் காதுக்கு வந்து கேட்குது. எப்படி? இந்த ஸ்பீக்கருக்கும் உங்கள் காதுக்கும் இடையில் இந்த இடத்துல ஒரு மீடியா இருக்குது. ஒரு மீடியா. என்ன மீடியா? காற்று. காற்று இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால இதில் இந்த ஸ்பீக்கர் ஒலி அலைகளை உருவாக்குகிறது. அந்த ஒலி அலைகள் இந்த காற்றிலே அப்படியே தவழ்ந்து வந்து உங்கள் காதுகளில் உள்ள போது உள்ள ஒரு ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம் அதிர செய்யுது. ட்ரம் அதிர்ந்த உடனே அந்த செய்தி மூளைக்கு போகுது. மூளையில் உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. தமிழ். நான் இப்போ ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுமா? ஒன்றும் புரியாது. பிரசங்கர் நல்லா பேசினார்யா. எப்படி பேசினார்? கையை காலை ஆட்டி ஆட்டி பேசினார். சூப்பராக பேசினார். என்ன பேசினார் அதானே தெரியல. அவர் வேறு லாங்குவேஜ் பேசினார். எங்கள் மூளையில் அந்த லாங்குவேஜ். இப்போ தமிழ் நம்ம மூளையில் எல்லாம் பேக்கேஜாக இருக்கிறதுனால இந்த ஒலி அலைகள் ஸ்பீக்கர்லேருந்து வந்து உங்களுடைய காதில் உள்ள இயர் ட்ராமை தட்டி அது ஒலி அலைகளை, இங்கே நான் என்ன ஒலி அலைகளை எழுப்புகிறேனோ அதே அளவுக்கு உங்களுடைய காதில் அந்த ட்ரம்மை தட்ட உடனே மூளை உள்ளே கட்டிட்டு போய் தமிழ் பேக்கேஜ் இருக்கிறதுனால தமிழ் அப்படியே உங்களுக்கு விளங்குது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பா, சயின்ஸ் பாடம் எடுத்த மாதிரி இருக்குல்ல. 36 வருஷம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் வாத்தியாராக இருந்து வேறு வழியில் அப்படி சொல்லி தான் உங்களுக்கு விளங்க வைக்கணும். சரிதானா? இப்போ இந்த ஸ்பீக்கர்லேருந்து சத்தம் உங்கள் காதில் கேட்கணும்னா மீடியா காற்று இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல காற்றே இல்லை, வெற்றிடமாக இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய மைக்கை போட்டு 10ஆம் நம்பருக்கு கூட்டி வச்சு நான் கற்றுனாலும் பக்கத்தில் உள்ள உங்களுக்கு என்ன செய்யாது? கேட்காது. நீங்கள் தான் இப்போ யூடியூப்லலாம் பார்ப்பீங்களே, ஆல்ட்ரினும் ஆம்ஸ்ட்ராங்கும் நிலவில் போய் இறங்குனாங்க. 2 பேர் தோளும் ஒட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் டைரெக்டாக பேச முடியாது, அங்கே காற்று இல்லை. அவங்க 2 பேரும் வாக்கி டாக்கியில் தான் பேசிக்கணும். பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, ஆனால் டைரெக்டாக பேசினா கேட்காது. ஏன்னா அங்கே ஒலி அலைகள் கடந்து போக முடியாது. இதை போல கடவுளிடத்திலிருந்து நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கடவுளின் செவியிலே போய் ஏற வேண்டுமானாலும் உங்களுக்கும் கடவுளுக்கு இடையில் ஒரு ஊடகம் இருக்கணும், மீடியா இருக்கணும். அந்த மீடியா தான் விசுவாசம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எபிரேயர் 11:6 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது இம்பாசிபிள், கூடாத காரியம், முடியவே முடியாது. விசுவாசம் தான் ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கிறது ஒரே நேர்கோட்டில். சரி, விசுவாசம்னா என்ன? 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின். இப்போ இடத்துல ஃபேன் சுற்றுது, நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க. நான் ரொம்ப சவுடாலாம் மைக்கில் முன்னால் நின்றுக்கிட்டு சொல்கிறேன், இந்த ஃபேன் சுற்றுவதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க. ஏன் சார் ஃபேன் சுற்றுறது, இதுக்கு எதுக்கு விசுவாசம்? அதான் பார்த்தாலே தெரியுதுல்ல, இதுக்கு விசுவாசம் தேவையில்லை. அப்போ விசுவாசம்னா நம் நடுவிலே இன்னொரு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஏராளமான தூதர்கள் இங்கே நின்று கொண்டு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை விட ஆவலாய் தூதர்கள் எக்கச்சக்கமாக இந்த இடத்துல இறங்கி இருக்காங்க. நம்ம கண்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அதை நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதான் நம்ம விசுவாசம். அல்லேலூயா. எதை இந்த வெற்றி கண்களால் பார்க்க முடியவில்லையோ, நரகத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. மோட்சத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. நானும் பார்க்கல. நம்ம எல்லாம் பார்க்கல. ஏன்னா அது வெற்றி கண்களுக்கு என்ன செய்யாது,
புலப்படாது. ஆனால் மோட்சம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து ஏசப்பா பேசி இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த 2 இடத்துல ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகணும். நம்ம மோட்சத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால தான் சர்ச்சுக்கு வர்றோம். நம்ம எப்பாடுபட்டாவது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோகம் போயிடணுங்கிற அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்ம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு அதுதான். அதுக்கு தான் இங்கே வந்து இப்படி உட்காந்து காத்திருக்கிறோம். வார்த்தையெல்லாம் கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபத்துக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம். எல்லாமே இந்த ஓரியன்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம். நம்பிக்கையின் முதிர்ச்சி தான் விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தையை கிறிஸ்தவர்கள் இடையே எல்கேஜியில் இருந்து நமக்கு பழகிட்ட அந்த வார்த்தை. அதனால் இந்த வார்த்தையை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தமிழ் வார்த்தை கிடையாது. விசுவாசங்கிறது என்ன வார்த்தை கிடையாது, தமிழ் வார்த்தை. அது வந்து சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருத வார்த்தை. அப்போ அதுக்குரிய தமிழ் வார்த்தை என்ன? பற்றுறுதி. இந்த சிக்குன்னு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் அதான் விசுவாசம். விசுவாசம்னா பற்றுறுதி, உறுதியாய் பற்றி கொள்ளுதல். உறுதியாய் பற்றி கொள்ளுதல். நீங்கள் குழந்தை குட்டிகளோடு உங்கள் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு மெட்ராஸுக்கோ மதுரைக்கோ தூர இடத்துக்கு போயிட்டீங்க. கை குழந்தை வச்சுருக்காங்க ஒரு அம்மா. அங்கே போனால் அங்கே தொட்டில் கட்டணும், அங்கே சொந்தக்காரங்க வீட்டில் 2 நாள் தங்கணும். இப்போ யார் அப்படிலாம் கல்யாணத்தன்னைக்கு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு காரில் வந்துடுறோம். இப்போ அப்படி ஆயிட்டு. அந்த காலத்துலலாம் 3 நாள் 4 நாள் சொந்தக்காரங்களோடு தங்கி இருந்து நலம் பொருளெல்லாம் விசாரித்து அது ஒரு காலம். அப்போ அந்த காலத்தில் அப்படி சின்ன குழந்தை போகும்போது அந்த குழந்தைக்கு அங்கே ஒரு தொட்டில் கட்டணும். வீட்டுக்கார ஐயா அழகாக தொட்டில் எல்லாம் கட்டி பெர்மனெண்ட்டாக வச்சுருப்போம். இப்போ போகிற இடத்துல இந்த அம்மா என்ன செய்யணும்னா கயிறு கொண்டு போயிருக்கும், அல்லது ஒரு நல்ல வேஷ்டி, வீட்டையா வேஷ்டி பீரோவை திறந்து நல்ல வேஷ்டியாக பார்த்து எடுத்து வச்சுருக்கும். இதை கொண்டு போய் அங்கே கட்டணும். அங்கே உள்ள சொந்தக்கார பையன் ஒரு எவன் வளர்த்தியாக இருக்கானோ அவன் பிடிச்சி தம்பிங்க வா இந்த மேலே இந்த உத்தரத்தில் இந்த கைத்தை போட்டு ஒரு தொட்டில் கட்டி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சகஜமாக பார்த்தது தான். நீங்கள்லாம் இனி ஒரு மாதிரி இந்த லண்டன்லேருந்து வந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் நம்ம கிராமத்து பழக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தொட்டில் கட்டி கொடுத்துருவான் அந்த தம்பி. அவன் ஆம்பளை பையன் ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருப்பான். ஆனாலும் இந்த தாய்க்கு நம்பிக்கை வருமா? வராது. போடக்கூடிய பிள்ளை ஏன் பிள்ளைல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த தொட்டில் கையில் அப்படி எடுத்து தன்னுடைய கை அந்த கையை அந்த தொட்டில் வச்சு இப்படி அமுக்கி அமுக்கி பார்ப்பாங்க. இல்லை சிக்குன்னு பிடிச்சிருக்காங்க. அதாங்க விசுவாசம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் மேலே நாம் எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில நேரங்களில் நீ சிக்குன்னு தான் என்னையை பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆண்டவருக்கு இடையில் சில சோதனைகளை அனுப்பி பார்க்கார். சில பிரச்சனையை அனுப்பி, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வியாதிங்கிற பிரச்சனை, அப்படி சின்ன சின்ன பிரச்சனையை அனுப்பி பார்க்கார். ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஓர உட்காந்து அழுறோம். அப்பவே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பத்தியா உன் பற்றுறுதி என் மேலே எவ்வளோ இருக்குது பத்தியா. அதுதாங்க பைபிள் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்குது. என்னென்னா பக்தர்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் ஆபிரகாம் எடுத்துக்கிடுங்க, விசுவாசிகளின் தகப்பன் தானே ஆபிரகாம். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? பயந்தார். பயந்த மனுஷன். மனைவியை எங்கே இவ்வளோ மனைவின்னு சொன்னோம்னா நம்மளை கொண்டுட்டு இவ்வளோ கூட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு சகோதரின்ட்டார். விசுவாசிகளின் தகப்பன். நீங்கள் உங்களுக்கு பல நேரங்களில் பல கொஸ்டின், எனக்கு வந்துச்சு கொஸ்டின், உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல. 75 வயசில் ஆபிரகாம் அழைச்சார் ஆண்டவர், அப்படி தானே? தாத்தா, அப்பவுமே தாத்தா தான். ஆனால் அவர் குழந்தை இல்லை. குழந்தை இல்லையேன்னார். நீ வாப்பா அவனை பெரிய சாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டார். இவர் நம்பி போனார். ஆனால் 25 ஆண்டுகள் காத்திருந்து தான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். நமக்கு என்ன கேள்வி? ஏங்க 100 வயசில் ஒரு கிழவனுக்கு குழந்தை கொடுக்க முடியும்னா அதை 75 வயசுலேயே கொடுத்துருக்கலாம்ல. 75 கூப்பிட்டீங்கல்ல, அவன் நம்பித்தானே வந்தான். 76வது வருஷம் ஈசாக்கை கொடுத்துருக்கலாம்ல. அப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருதா வரலையா? எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். பைபிளை நாங்கள் வாட்டில் நம்பிக்கையோடு வேகமாக என்ன செஞ்சுருவோம், வாசிட்டு. எங்களுக்கு என்ன, பைபிளை எத்தனை முறை வாசித்தாய், இன்று வேதம் வாசித்தீர்களா, அவ்வளோதான் பிரதர். அப்படி இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 100 வயசில் குழந்தை கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு 75 அழைச்சி 76வது வருஷம் குழந்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும் தானே. ஆனால் ஏன் கொடுக்கல? இந்த குழந்தைய உலக பிரகாரமாக மற்றவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற மாதிரி இவன் பெறலை. இவன் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டான். 100 வயதில் இவன் சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பம் விழுந்து விட்டது.
ஆனாலும் நம்பினான், ஆனாலும் விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் அவ்வளோ பேர்ட்டி இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்கிற மாதிரி என்னைய மறந்துடுங்க, நேரடியாக இயேசுனார் சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த விசுவாசத்தை தான் இயேசு உங்களிடத்தில் வருகிற வருடம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் பைபிள் படித்த உடனே, ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்ட உடனே கொஞ்சம் எழுப்புதலாக இருக்குது. ஆமாம் பிரதர், இனிமேல் நமக்கு எல்லாம் இயேசு தான், இன்னும் நமக்கு எல்லாம் விசுவாசம் தான். ஆனால் அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில் போனோடனே பழைய குருடி, மறுபடியும் அதே பழைய காரியம். நம்ம வாழ்க்கையே அப்படி ஆகிப்போச்சு பாருங்களேன். சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? செய்யத்தக்கவளை செய்யாமல் எங்களுக்கு எப்படி சுகம் இருக்கும்? செய்யத்தக்கதை செய்யலை, நம்ம பண்ணுறது பூரா ஐக்கியத்தனம். செய்யத்தகாதவைகளையே ஆனாலும் நீங்கள் மன்னிச்சிடணும். என்ன நியாயம் இல்லை? அது வேற ஒரு காரியத்துக்காக நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்க, பரிசு அது சொல்லணும், தப்பு இல்லை. ஆனால் செய்யத்தக்கவைகளை எப்போ தான் செய்ய போகிறோம்? நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்ததே அது வரைக்கும் செய்யத்தகாததை செய்துக்கிட்டு இருந்தோம். முன்னே நான் தூசிக்கிறவனாய், முன்னே நான் சபைகளை பாழ்படுத்துகிறவனாய், முன்னே நான் விரோதியாக இருந்த என்னை ஆண்டவர் இப்பொழுது கொண்டு வந்துட்டார். இப்போது நான் எதை அழிக்க தேடினேனோ அதையே பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கை அனுபவம் இல்லையா? இப்போ அவர் சொல்கிறார், நான் முன்னாடி செய்யத்தகாதவைகளை செய்தேன், சபையை பாழ்படுத்தினேன், அயோக்கியத்தனமானதை செய்தேன். இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினேனோ அதே விசுவாசத்தை நான் இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசம் என்பது ஒரு மீடியா, நமக்கும் தெய்வத்திற்கும் இடையில். நீங்கள் பேசுகிறது அவர்கிட்ட போகணும், அவர் தர்றது உங்கள் கையில் வந்து கிடைக்கணும்னாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது எங்க? யாக்கோபு இருக்கார், அவரும் ஒரு சகோதரன் தான் இயேசுநாதருக்கு. 1:5 சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், கொடுக்கப்படும். ஆயினும் அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கணும். விசுவாசம் இல்லாமல் கேட்டால் சமுத்திரத்தில் அலைகள் அடிக்கிற அந்த அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷன், அந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. உறுதியான விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானா? இதுவரைக்கும் நான் பண்ணது புரியலைன்னா குறித்து வச்சுக்கிடுங்க. முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்கலாம், இப்போ வேண்டாம், முடிஞ்ச வரை கேட்கலாம், தர்க்கம் பண்ணலாம், என் கூட நீங்கள் நல்லா பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ரைட். பாருங்க, இந்த விசுவாசம் நம்ம சரியாக அவரை பிடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கத்தான் உபத்திரவங்களை அவர் அனுமதிக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர்கள் உபத்திரவங்களை சந்தோஷமாக எண்ணினார்கள். உபத்திரவங்களை எப்படி எண்ணினாங்க? ஏங்க, ஊழியத்தை ஆரம்பித்த புதுசுலையே சபையில் பிடிச்சி கொண்டு போய் அடின்னு அடிச்சிட்டான், ஜெயிலில் கொண்டு போட்டான். அங்கேருந்து விடுதலையாகி வந்தாங்க. விடுதலையாகி வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? மகிழ்ச்சியோடு வந்தாங்க. ஒவ்வொரு மேடையிலும் வந்து தாம் பட்ட அவமானத்தை அடிய அப்படி துக்கமாக சொல்லி உங்களையெல்லாம் அள வச்சு உங்கள்கிட்ட காசு கேட்க அவங்க அப்படி செய்யவே இல்லை. அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நாங்கள் துன்பப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டோமேன்னு சந்தோஷப்பட்டாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. இல்லை, அது இல்லை. அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். வாசிங்க 17. அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை, நீங்கள் நல்லா பார்க்கணும். பவுல் கூட்டமும் சேர்ந்து ஒரு ஆற்றங்கரையிலே ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் பேர் அந்த ஜெபத்தில் வந்து அட்டன் பண்ணாங்க. உடனே பார்த்தாரு, நல்ல பிளாட்ஃபார்ம், இப்படி மைக்கு பில்பிட்லாம் இல்லை. சரி, ஆத்தங்கரையில் பேசுவோமேன்னு சொல்லி அங்கே அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணினார்கள்? வாசிங்களேன் இந்த வசனத்தை. அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்.
லீஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் இருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலரை யார் எழுதுனா உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதினார். லூக்கா யார்? ஒரு வைத்தியர், டாக்டர் இல்லையா? அவர் எழுதுகிறாரு, லீஸ்திரால தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காத. எதுக்குங்க இவ்வளவு அடமொழி? பிறவி சப்பானி ஒருவன் சொன்ன நம்ம நம்பாமலா பெற போகிறோம்? லீஸ்திராவில் ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்து பிறவி சப்பானியாய் அங்கே உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்கேள்வி? ஆனால் அவன் ஒரு டாக்டர், லூக்கா வைத்தியர். அவர் எழுதுகிறாரு, அவன் பிறந்த ஒருபோது நடவாதவனும் கால்கள் விளங்காதவனுமாய் அந்த இடத்துல அமர்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொன்ன பொழுது அந்த முடவன் குதித்தெழுந்து, எங்க 100% சுகம், அற்புத சுகம், 100%. நொண்டிக்கிட்டே வந்தால் மறுபடியும் நொண்டிக்கிட்டே தான் போகிறான், அப்படி இல்லை, 100% அவனுக்கு சர்வாங்க சுகம். அதுக்கு தான் அத்தனை அடமொழியை லூக்கா எழுதி வச்சிருக்கார். சரி, எப்படி இந்த சுகம் நடந்தது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது விசுவாசத்தினால்தான் கடவுளிடத்திலிருந்து அற்புதங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இறையியல் தத்துவம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம பைபிளை ஆராயலாம். அதனால் பவுல் பேசினார். விசுவாசம் எப்படி வருமா? ரோமர் 10 கேள்வியினாலே. கேள்விங்கிறது கொஸ்டின் இல்லை, அந்த இடத்துல ஹியரிங். கடவுளுடைய வார்த்தையை காதுகளால் கேட்பதினால் விசுவாசம் வரும். உங்களுக்கு தெரியுமா, டிஜிஎஸ் ஐயா இருக்கிற வரைக்கும் இயேசு அழைக்கிற நற்செய்தி கூட்டங்கள் பாளையங்கோட்டையில் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அதில் நிறைய பேருக்கு அற்புதம் கிடைக்கும் இல்லையா? அவருடைய மீட்டிங்க்கு நம்ம அதுக்கு தான் வருவோம். ஏதாவது ஒரு அற்புதம் நன்மை கிடைக்கும் தான் ஜனங்கள் வந்து அழுவாங்க. பாவம், கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை, எல்லாரும் வருவாங்க. அப்படி கூட்டங்களை நடத்துவாங்க அந்த ஐயா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 40 நிமிடம் பிரசங்கம் பண்ணுவார். டிஜிசி என்ன செய்வாங்க? 40 நிமிடம் பேசுவார், அடுத்த 40 நிமிடம் ஜெபம் பண்ணுவார், அல்ல 30 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். நீங்கள் டைம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். 40 நிமிடம் பேசுவார். தெளிந்த நீரோடை போல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார். கேட்க கேட்க நமக்கு அப்படி உள்ளமெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஆள் பிரசங்கம் மாதிரி இந்தியாவில் இன்னும் எவரும் பிரசங்கம் பண்ணல. அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுவார். இந்த பிரசங்கத்தை கேட்டு முடித்த பிறகு தான் ஜெபிக்க ஆரம்பிப்பார். 30 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். ஒரு 10-15 பேர்களை சொல்லி கூடுவார். அதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் வியாதிகளை சொல்லுவார். சோமாவாங்க, ஸ்டேஜில் ஏறி சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், மகிழ்ந்திருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கிறோம். என்ன நான் யோசித்தேன், நான் ரசிக்கப்பட்ட புதுசு அவர் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். நான் நினச்சேன், இந்த மனுஷன் கையில் தான் ஆண்டவர் மனதுருக்கத்தின் வரத்தை கொடுத்துருக்கிறாரு, குணமாக்கும் வரத்தை கொடுத்துருக்கிறாரு, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேற வச்சுருக்காரு. அவருக்கு 9 வரங்களும் உண்டு. தினகரன் ஐயாவுக்கு மேடையில் வந்து மைக்கு கொடுத்த உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தானே. 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஜெபம் நடக்கிறதுலே இவ்வளோ அற்புதம் நடக்குது. 1 மணி நேரம் அவர் ஜெபிச்சான்னு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு சுகம் கிடைக்கும்ல. ஏன் அப்படி பண்ண மாட்டேக்காரு? ஒரு 40 நிமிஷம் ஏன் பிரசங்கம் பண்ணுறாரு? நீ உலகத்தில் எந்த பிரசங்கியாரை, எந்த சக்தி வாய்ந்த பிரசங்கியார், வல்லமையான பிரசங்கியார், அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவர் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல மேடை போட்டு கொடுத்த உடனே அமர்ந்திருக்கிற மக்களுக்கு தெளிவாய் வசனத்தை பேசுவார்கள். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா வந்திருக்கிற எல்லாருமா அற்புதம் பெற்றார்கள் இல்லை. 3 லட்சம் பேர் வருவான் ஜான்ஸ் காலேஜ் மைதானத்தில். அதில் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேருக்கு சுகம் தேவை, அற்புதம் தேவை. அப்படி தான் வந்திருப்பாங்க. நம்மளை மாதிரி ஒரு சில 1 லட்சம் பேர் வேணால் நம்மளை மாதிரி கொஞ்சம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பிரசங்கம் எப்படி பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். மற்றபடி ஒரு 2 லட்சம் பேராவது இந்த ஐயா பிரசங்கம் பண்ணுறாரு, எப்படியாவது என் பேரை கூப்பிட மாட்டாரான்னு எவ்வளவு ஏங்கி இருக்கோம் நம்ம இல்லையா? ஆனால் ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலைன்னா 40 நிமிடம் பேசுகிறார்ல, அதை யாரெல்லாம் கவனமாய் ஆவலோடு கேட்டார்களோ,
தேவனுடைய வசனத்தை கேட்க 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 இருதயத்தில் விசுவாசம் பெருகி வரும். விசுவாசம் பெருகி வரும் பொழுது அவர் ஜெபிப்பார், அற்புதங்கள் நமக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. மற்றபடி இயேசுநாதர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அந்த கூட்டத்தில் இருக்கிற 3 லட்சம் பேரையும் சுகமாக்கத்தான் அவர் வந்தார். ஆனால் கொஞ்சம் பேர் தான் வாங்கிக்கிட்டாங்க. விசுவாசம் உள்ளவர்களால் மட்டும்தான் கர்த்தருடைய அற்புதத்தை பற்றி. அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். விசுவாசம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதான் ஊடகம், அதான் ஊடகம். சில இயேசு அழைக்கிற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னால் சில வயசான ஐயாமார் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பான். எப்போ பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தூங்கிடுவாங்க. அப்புறம் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னா ஒன்றும் கிடைக்காது. மற்றவங்கெல்லாம் அற்புதம் பெறுவாங்க. அற்புதம் பெற வேண்டிய உனக்கு அற்புதம் கிடைக்காது. ஏன்னா வசனத்தை நீ என்ன செய்யலை, நீ ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. நான் பைபிளில் இருந்தே இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவுன்னொடனே நீங்கள் செம்மீன் சீலான்னு நினச்சிடக்கூடாது, பொம்பளைன்னு நினச்சிடக்கூடாது. பவுலும் சைலஸும் ரெண்டும் ஆம்பளையில் தான், உடன் ஊழியக்காரன். பவுலும் சைலஸும் சிறைச்சாலையில் உட்காவலர்களை மாட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். என்னங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நடுராத்திரியிலே கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்பொழுது ஒரு நிலநடுக்கம் உண்டானது. ஆண்டவர் ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டாக்கினார். எல்லா கதவுகளும் திறந்தது. அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். எல்லாருடைய கட்டுகளும். எங்க பவுலும் சைலஸும் மட்டும்தானங்க துதிச்சாங்க. அவங்க தானேங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க தானேங்க அநியாயமாக அடக்கி வச்சு சிறைச்சாலையில் உள்ள அவ்வளோ பேர் யோக்கியனா? மகாத்மா காந்தியா? இல்லை, தப்பு செஞ்சவன் உள்ளே இருப்பான்ல. பிளேடு போட்டவன், கள்ளச்சாரையும் காய்ச்சவன், ஹவுஸ் பிரேக் பண்ணவன், எத்தனை திருடன் உள்ளே இருந்திருப்பான். பைபிள் போட்டிருக்கு. இவங்க 2 பேர் தான் பாடி துதிச்சாங்க. இவங்க தான் நிரபராதிகள். இவங்களை தான் ஆண்டவர் விடுதலை செய்யணும். ஏன்னா இன்னொரு இடத்துல பேதுருவை மாட்டி வச்சிருக்காங்க. அப்போ தேவதூதன் உள்ளே வர்றான். வந்து பேதுருவை மட்டும் அப்படியே அழைச்சி வெளியே கொண்டு போயிடுறான். இல்லை, அப்போ இந்த இடத்துல பவுலையும் சைலஸையும் மட்டும்தானே வெளியில் கொண்டு போகணும். எல்லாருடைய கட்டுகளும் ஏன் கலண்டு போச்சு அப்படின்னா, இந்த நடுராத்திரிகளை பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். காவலில் உள்ளவர்கள் அவன் கேட்குற மாதிரி இவன் பாடியிருக்கான். சிலவன் பாடினா பாட்டை கேட்க முடியாது. சிலர் அந்நிய பாஷையிலே பாடிக்கிட்டு இருப்பான், அதையும் கேட்க முடியாது, ஒன்றுமே புரியாது. இல்லை, அப்போ அந்த ஜனங்கள் புரிகிற பாஷையில் புரிகிற வார்த்தைகளில் கர்த்தருடைய வசனத்தை வைத்து எழுதப்பட்ட வார்த்தைகளை பாடல்களை இவர்கள் பாடினார்கள். அதை காவலில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய உள்ளத்திலே விசுவாசம் வந்தது. ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன பிரதர் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக தெரியுமோ, அவ்வளோ பேரும் ரசிக்கப்பட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? பைபிளில் தான் சொல்கிறேன். நடந்துருச்சு. சம்பவம் நடக்கும்போது சிறைச்சாலை காவல்காரன் என்ன செய்கிறான்? நித்திரையாக இருந்தான், தூக்கம். நல்ல ஆன்லைன் ப்ரேயரில் என்ன கற்றுனாலும் நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் அப்படின்னு அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க. இல்லை, சரி. சிறைச்சாலை காவல்காரன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு முழிச்சு பார்க்குறான். என்னடா இடி இடித்த மாதிரி இருக்குது, பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டானோ அப்படின்ட்டு பார்த்தா கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்குது. ஒரு செல்லுலேயே அது ஆள் இல்லை. கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, அது ரோம அரசாங்கம், ரோம கவர்மெண்ட் மாதிரி சித்திரவதை பண்ணி தண்டனை கொடுக்கறதுக்கு உலகத்தில் வேறு கவர்மெண்ட் கிடையாது. அதனால் அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணா, ரோம கவர்மெண்ட்டை நீ தண்டிக்கிறதுக்குள்ளே நானே செத்து போயிடுறது நல்லதுன்னு வாளை எடுத்து தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள போகும் பொழுது பவுல் கத்தினார். என்ன கத்தினார் சொல்லுங்க? உரத்த சத்தமாய், நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். ஏங்க அவங்கெல்லாம் ரசிக்கப்படாத திருடங்களா இருந்தா ஓடி போயிருப்பான்ல. அந்த இடத்துல பவுலும் சைலஸும் அப்படின்னா நீங்கள் 2 பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நீ நம்ம இருந்தால் என்ன நடந்திருக்கு? உங்களை சொன்னால் கோவப்படுவீங்க. நான் என்னையும் சொல்கிறேன், என்னையும் உங்கள் உபதேசியாரையும் சொல்கிறேன் இல்லையா? நானும் உபதேசியார் ஐயாவும் இதே மாதிரி உட்காவலர்களை மாட்டப்பட்டிருக்கோம். அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு சின்ன கற்பனை உள்ளே மாட்டியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் கர்த்தரை துதித்து பாடுறோம். துதித்து பாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. கட்டுகள் அவிழ்ந்த உடனே நான் சொல்கிறேன், நான் பவுல், இவர் சைலஸ் வச்சுக்கிடுவோம், அல்லது வேண்டாம் அவர் பவுல் நான் சைலஸ் வச்சுக்கிடுவோம். உடனே பவுல் சொல்கிறாரு, பிரதர் கர்த்தர் நம்மளை விடுவிச்சிட்டார், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா
அப்படி நாங்கள் 2 பேரும் 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிச்சுட்டு ஒரே ஓட்டமும் ஆளாக ஓடிடுறோம். அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஓடுவோமா இல்லையா? ஓடிடுவோம். பின்னாலே நம்மளே ஓடிட்டோம். அவன் புதுசாக வந்தவன், உள்ள திருட்டு பசங்க அவ்வளோ பேர் ஓடிடுவான். அப்போ இந்த சிறைச்சாலைக்காரன் முழிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே யாரும் இருந்திருக்க மாட்டோம். உடனே தன்னைத்தானே குத்தி கொள்கிறான். தன்னைத்தானே குத்தி கொள்ளுனா அதுக்கு என்ன பேர்? தற்கொலை. தற்கொலை பண்ணால் பரல போக முடியுமா? எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் தற்கொலை பண்ணால் பரல போக முடியாது. ஒரு சின்ன விளம்பர இடைவெளி எடுத்துக்கிட்டா பிரசங்க நல்லா போயிட்டுருக்கு, இடையில் ஒரு சின்ன கட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே சொகுசாக தூங்கிடக்கூடாது. ஒரு கப்பல் ஒன்று போச்சுங்க, பயங்கரமாக கொந்தளிக்குது. கேப்டன் பார்க்குறான், என்னங்கடா யார் தப்புன்னு அந்த காலத்தில் இந்த புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி பார்க்குறான். அடித்தட்டில் நம்ம ஆள் தூங்கிட்டு இருக்கான், ஹீரோ. புயலே அவனால தான். அவன் காலரை பிடிச்சி தூக்கி, யாரா நீ எங்கேருந்து வந்தன்னா அவன் உண்மையை சொல்லிட்டான். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசின்னு வர்றவங்கள ரொம்ப நம்பிடாதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் இன்னைக்கு வருவோம், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் உங்களுக்கு உங்கள் போதகர், உங்கள் உபதேசம், அவங்க தான் நிரந்தரம் அங்கே இருந்து உங்களை நடத்துகிறவங்க, உங்களுக்காய் ஜெபிக்கிறவங்க. அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். எங்கே பின்னால் வரக்கூடாது. நாங்கள் ரொம்ப மோசமான ஆட்கள். எப்படின்னு பாருங்களேன். யோனா சொன்னால், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், இனி நினிவேக்கு போக சொன்னார், நான் தர்சீஸுக்கு போனேன். ஏன்ப்பா இப்படி பண்ணேன் எங்களுக்கு? கேப்டன் கேட்டார். பைபிளில் இருக்கிறதாங்க, நான் எங்கள் கிராமத்து லாங்குவேஜில் பேசுகிறேன், புரியுதா? ரைட். அப்போது கேட்ட உடனே சீட்டு போட்டு பார்க்குறாங்க, சீட்டு இவன் பேரில் விழுது. என்ன யோனா, உன் பேர்லேயே சீட்டு விழுதுருக்கு, நாங்கள் என்ன செய்ய? யோனா தீர்க்கதரிசி பற்றிலா அவங்ககிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொன்னால் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, நீங்கள்லாம் சுகமாக வீட்டுக்கு என்ன செஞ்சிடலாம் சொன்னானா இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம அண்ணாச்சி மாதிரி நம்ம தலவாபுரம் ஆண்களைக்கு சங்கம் அன்னைக்கு கப்பலில் போயிருந்தாங்கன்னு வச்சுடுங்க, அழகாக கேட்டிருப்பாங்க, என்ன யோனா உன்னை தூக்கி கடலில் போட்டால் புயல் அமர்ந்துடும், நாங்கள் போயிடலாம். ஆமாய்யா, நீனே குதிச்சிருவேன், நீ கடலில் விழணும், அவ்வளோதானே. ஆனால் யோனாவுக்கு தெரியும், நானாக குதிச்சா தற்கொலை, இவங்களா தூக்கி போட்டால் கொலை. நானாக குதிச்சு செத்து போனால் நான் நரகத்தான் போகணும், இவங்க தூக்கி போட்டாங்கன்னா நான் பரலோகம் போயிடுவேன். இவங்க அவ்வளோ பேர் தலையிலையும் என் ரத்த பலி இருக்கும். எப்படி ஊழியக்காரன் பற்றிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம். சரிதானா? ரைட், போதும். இப்போ நம்ம செய்திக்கு வந்துடல. பவுலும் சைலஸும் நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம், இப்படி ஓடி போயிடுறோம். ஓடி போயிட்டு நாங்கள் சும்மா இருப்போமா, ஊழியக்காரங்க இல்லையா, எல்லா பட்டணங்கள் தோறும் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர்னு தெரு முறையில்னு பாட்டு பாடி நாங்கள் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படியே இவன் தற்கொலை பண்ணி செத்தானா அன்னைக்கு ராத்திரி. அங்கே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இவன் செத்தா எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். ரோம அரசாங்கம் பயங்கர கண்டிப்பான அரசாங்கம். அவன் என்ன கருணை அடிப்படையில் வேலையாக கொடுப்பான். அது என்ன ஜனநாயக நாடா? ஜனநாயக நாடுனா இந்தியாவில் அரசு வேலை இருக்க ஒருத்தர் செத்தா வாரிசுக்கு வேலை கொடுப்பான். அது ரோம கவர்மெண்ட்டு செய்ய மாட்டான். அப்போ அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவ்வளவு நாள் குவார்ட்டர்ஸில் எடுத்து, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில். இப்போ அவன் செத்து போன உடனே பிள்ளைகளை விரட்டி விட்டுருப்பான். அவன் என்ன வேலை செய்வான்? அந்த காலத்தில் பெண்கள் என்ன வேலை செய்தாங்க? ஒரு வேலையும் இல்லை, விறகு பிறக்கிற வேலை கூட இல்லை. இப்போமான 4 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாவது நல்ல சம்பளம் இப்போ சமாளிச்சுக்கலாம். அப்போ அப்படிலாம் ஒன்றும் முடியாது. அப்போ அந்த அம்மா தெருவாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஊராக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தெருவில், அது பிச்சை எடுக்கிற தெருவில் நானும் பிரதரும் போய் பாட்டு பாடி ஏசு நல்லவர் அப்படின்னு பாட்டு பாடுறோம். கொஞ்சம் கூட்டம் சேர்ந்துருச்சு, உற்சாகமாக பாட்டு பாடுறோம். இந்த அம்மா வருது, வந்து கிழிஞ்ச பரட்டை தலை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அப்படி நிற்கிது இந்த அம்மா. நாங்கள் பாட்டு பாடும்போதே பார்க்குறோம், யாரோ ஒரு பிச்சைக்காரி வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம பாட்டு பாடுறோம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், இந்த மாதிரி ஆத்துமாக்களை கடவுள் கொண்டிருக்காருன்னு உற்சாகமாக செய்கிறோம். அந்த அம்மா என்ன செய்யுது, நேராக முன்னாடி வருது. ஏயா என்ன சொன்னேன்? பவுல் பேச மாட்டார், நான் தான் பேசுவேன் இல்லையா? சைலஸ், நான் சொல்கிறேன் உடனே, ஏசு நல்லவருமா? எங்கள் ஐயா அதை தான் சொல்ல வந்திருக்கார். ஏசு நல்லவரா? போயா, நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே காரணம் உங்கள் ஏசு தான். என் ஹஸ்பண்டு ஜெயிலில் வேலை பார்த்தாரு.
அப்போ 2 ஊழியக்காரங்க என்னமோ கர்த்தரை பாடி துதிச்சாங்களாம். எல்லாம் ஆண்டவர் அவங்க ஆண்டவர் விடுதலை இயேசு விடுதலை செஞ்சிட்டாராம். அப்படியே பேர் ஓடிட்டான். ஓடனோடனே என் புருஷன் கவர்மெண்ட்டுக்கு பயந்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு அந்த ராத்திரியிலே செத்துட்டாரியா. கோட்ரஸை விட்டு இனியை விரட்டிட்டாங்க, என் பிள்ளைகளை விரட்டிட்டாங்க, தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோய்யா. இந்த இயேசு நல்லவராயா? கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? அப்படி நடந்திருந்தா பவுல் சொன்னார் பாருங்க, நீ கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். தீப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க, உள்ள வந்து பார்க்குறான், உண்மையிலே எல்லாரும் இருந்த உடனே நடுங்கினான். பவுல் காலில் விழுந்தான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். அல்லேலூயா. வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி நம்ம ஆவியில் நிரம்புறதெல்லாம் இன்னைக்கு திருச்சபையில் வந்துட்டு, தீர்க்க தரிசனம் வந்துட்டு, அந்நிய பாஷை வந்துட்டு, என்னெல்லாமோ வந்துட்டு கிறிஸ்தவத்தில். ஆனால் இன்னும் கிறிஸ்தவ பண்புகளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து 10 பேர் மனம் திரும்பியிருக்கான்னு சொல்ல முடியுமா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பார்த்து உண்மையிலேயே இவங்க ட்ரூ கிறிஸ்டியன், நல்ல கணவன் மனைவி, எத்தனை பிரச்சனைகள் எல்லா குடும்பமாக தான் வருது, ஆனால் இவர்கள் கிறிஸ்தவ பண்பிலே இருக்கிறார்கள், இவர்கள் வேதக்காரர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? இல்லைனா நம்மளை மாதிரி தாங்க அவங்களும். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. பவுல் வாழ்ந்தான் பாருங்க, இந்த ஒரு வாழ்க்கை. அன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா, அந்த இரவு அந்த சிறைச்சாலை காவல்காரனுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு நல்லவர்னு சொன்னால் அவன் மனைவி என்ன சொல்லுவா? ஆமாம், இயேசு நல்லவர், என் புருஷனை காப்பாற்றிட்டாரு சொல்லுவார மாட்டாளா? அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். சில நேரங்களில் பவுலை கைது பண்ணி, சரி நீ போப்பா, உன் மேலே ஒரு குற்றமும் நிரூபணமாகலை, போ, அப்படிலாம் போக முடியாது, சட்டப்படி தானே கைது பண்ணியிருக்க, கோர்ட்டு கூட்டு போ, வாதாடட்டும், அதுக்கப்புறம் நீ எனக்கு விடுதலை கொடு, நான் வர்றேன், இந்த குறுக்கு வழியிலெல்லாம் விடுதலை எனக்கு வேண்டாம். எவ்வளவு நேர்மையாய் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை, ஒரு அசைக்க மாட்டாத ஒரு நம்பிக்கை ஏசப்பா மேலே வச்சுக்கிடுங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பாக்கியம், ஏன்னா வரக்கூடிய வருடம் இன்னும் மோசமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போவுமே சொல்லிடுறேன், நீங்கள் டிவியை உட்காந்துக்கிட்டு அந்த சகோதரர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, ஜப்பானுக்கு என்ன நடக்குது, ஏசுநாதருக்கு வேறு வேலையே இல்லையா? 2 பேர் உட்காந்து சேரில் உட்காந்து காலாட்டிக்கிட்டு ஜப்பானுக்கு என்ன நடக்கும், இந்தோனேசியாவுக்கு என்ன நடக்கும், இந்தியாவுக்கு என்ன நடக்கும் சொல்கிறது ஒன்றாவது விளங்குதா? ஏன் கூட நான் கவர்மெண்ட்டில் வேலாக்கும் போது ஒரு ஜோசியர் இருந்தார், சௌராஷ்டிராக்காரர், இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் என்னைய மாதிரி. அவர் என்ன செய்வார், ஜோசியம் சொல்லுவார், ஸ்கூல்லையே சிலருக்கு கட்டம்லாம் பார்ப்பார், ராசி பலன்லாம் சொல்லுவார். அப்போ நான் கேட்பேன், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? அவர் சொல்லுவார், எல்லாம் நடக்காது, 10ல் ஒரு 4 நடந்தாலே என் தொழில் நல்லா போக முடியும்பார். 10ல் 4 நடக்கணும். தீர்க்கதரிசிங்கிறதுக்கு எகிப்திய வேதம், எகிப்தில் ஒரு வேதம் இருக்குல்ல, ஒரு சமயம், அந்த சமயம் என்ன சொல்லுது தெரியுமா? தீர்க்கதரிசி என்றால் யார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசி என்பவன் வரப்போகிற காரியங்களை உணர்ந்து அவன் முன்னறிவிச்சு அதை என்ன செய்யணும், யூகித்து சொல்பவன். கடவுள்கிட்ட கேட்டு சொல்றவே இல்லை, யூகித்து சொல்லணும். அப்படி அவன் சொல்றது நடக்கலைன்னா அதுக்கு சரியான ஒரு சாக்கு போக்குன்னு சொல்ல தெரியணும். அவன் தான் தீர்க்கதரிசி. புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குல்ல, அப்படியே இருக்கட்டும். நீங்கள் புது வருஷத்துக்குள்ளே வாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே 365 நாளை என் கையில் தரப்போறீங்க, தந்திருக்கீங்க ஆண்டவரே, இந்த 365 நாளும் நான் இந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, உம்மை சிக்கற்று பிடித்து கொள்ளுகிறேன், உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல. அதே மாதிரி சொன்னீங்களா, நானும் உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிடிச்சிருக்கிற பிடியை மட்டும் விடவே மாட்டேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வீட்டில் போய், உன் வயசு என்னம்மா கேட்கக்கூடாதோ, சும்மா கேட்கலாம், எத்தனை படிக்கிற? சரி, இந்த மாதிரி 9th 10th 11th படிக்கிற பிள்ளைகளை உங்கள் அப்பா இருப்பீங்க.
நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, உங்கள் மகளை நெஞ்சுக்கு நேரங்க இருக்க இப்படி இந்த கையை வேறு ஒன்றும் இல்லை, பெரிய பலசாலிலாம் வேண்டாம், இப்படி பிடிச்சிக்கிடுங்க, இப்படி லாக் பண்ண சொல்லுங்கள், லாக் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிட சொல்லுங்கள். அவங்க இப்படி வச்சுக்கிட்டாங்க, உங்கள் மகன்தான் இப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா, இங்கே பக்கம் ஒரு யானை இந்த பக்கம் ஒரு யானை வச்சு இழுத்தாலும் இது லாக் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இழுத்து பாருங்க, ஒருவராலையும் இழுக்க முடியாது. மொத்தமாக வேணால் உங்கள் பிள்ளையை நீங்கள் இழுக்கலாம், இந்த லாக்கை எடுக்க முடியாது. இந்த மாதிரி சிக்குன்னு ஏசவா பிடிச்சிக்கிடுங்க, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். பெரிய பிரசங்கம் பண்ணலை, ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் நம்ம தியானித்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள், கிறிஸ்தவனாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கும். அவர்களும் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். பல தலைமை ஆசிரியர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் தான் எனக்கு தலைமை ஆசிரியர்களாய் வந்தார்கள். கொஞ்ச நாளிலே அவர்கள் என்னை தனியாய் அழைத்து ஜெபிக்க சொல்லுவார்கள், ஆலோசனை கேட்பார்கள். வெறும் 22 வயதிலே அரசு பணிக்கு போனேன். 35 வயதில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஆனால் 30 வயதிலே என் தலைமை ஆசிரியர்கள் 50 வயது இருக்கும், என்னிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அவர்களை அசைக்க வேண்டும். தப்பு செய்கிற சான்ஸ் கிடைத்தால் கூட செய்யக்கூடாது. கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்கள். அப்பா நம்ம நடுவில் தான் இருக்காங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு உங்கள் நடுவில் தான் இருக்காங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, 2 நாள் தான், புது வருஷத்துக்குள்ள நான் வரும்பொழுது விசுவாசத்திலே உறுதி அடைந்தவனாய், உம்மை சிக்கென்று பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவனாய், ஜீசஸ் எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த தளவாய்புரம் ஊர் முழுவதையும் ஆண்டவரே கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த சபையிலே வாலிபர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. ஆண்டவரே, அத்தனை பேரையும் நீ சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு எழுப்புதல் நிறைந்த சபையாய், இந்த பகுதி மக்களுக்கு ஒளி கொடுக்கிற சபையாய், சாட்சி உள்ள ஜீவியம் எங்கள் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் தரும்படியாய் மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. அப்படியே தொடர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் கன்வென்ஷன் கூடுகை ஆசீர்வாதமாக இந்த தேவன் நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு உங்கள் மீது வைத்திருக்கிற பற்றுறுதி அது முக்கியம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. வருகின்ற 2024 வருடத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க உள்ளோம். அந்த நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த 2024 வருடம் முழுதும் உங்கள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் நாங்கள் ஒருபோது தளர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும், ஆழமாகட்டும், பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் மீது வைத்திருக்கிற பற்றுறுதி இன்னும் அதிகரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தமாய் எங்களுடைய வாழ்விலும் மட்டுமல்ல ஆண்டவரே, அயலகத்தவருடைய வாழ்விலும் அற்புத அடையாளங்களை எங்கள் மூலமாக என் தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை வருகின்ற வருடத்தில் கர்த்தர் பயன்படுத்த போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தெருக்களில் எங்களை பயன்படுத்த போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கிராமத்தில் எங்களை பயன்படுத்த போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையில் நீங்கள் பயன்படுத்த போறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக பெருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
அந்த விசுவாசத்தில் நாங்கள் 2024 வருடம் முழுதும் ஆண்டவரை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்வேன் என்று ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் வழியாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே என் கிராமத்து ஜனங்களுடைய வாழ்விலும் நீங்கள் அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்ய போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின அன்பு அண்ணனுக்காக உமக்கு நன்றி. அண்ணனை ஆசீர்வதிப்பீராக. மகிமையாய் இந்த தேவனை நீங்கள் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவங்க ஊழியங்களை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிரயாணங்களை பாதுகாப்பை தருவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று கத்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துவீராக. இந்த கன்வென்ஷன் கூடையில் வந்து பங்கு பெற்ற திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்காக உம்மை துதிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாலிபர்களை தொடுவீராக, ரட்சிப்பீராக. இருதயத்தில் ஆவியானவர் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். தாய்மார்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய வல்ல ஆவியினால் நிரப்புங்க, ஜெப ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பன்மார்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை சார்ந்தவர்கள் பலகீனத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை என் தேவன் உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு சுகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். சந்திரசேகர் அண்ணனுக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அன்பு மகனை நீங்கள் தொட்டு சுகப்படுத்துவீராக. காலில் இருக்கிற இந்த பலகீனங்கள் எல்லாம் உங்கள் நாமத்து சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை சார்ந்த டேசிபாய் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலகீனங்கள், சோர்வுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கிராமத்தை சார்ந்தவர்கள் பலகீனத்தோடு சோர்வோடு இருப்பார்கள் என்றால் என் தேவன் அவர்களே உம்முடைய கரத்தை வைத்து தொடுவீராக. உம்முடைய வார்த்தை பேசட்டும், இருதயத்தில் உணர்த்தட்டும் ஆண்டவரே. தரிசனத்தை காண்பித்து ஆண்டவர் சுகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. கிராமத்தை சார்ந்த வீரபாண்டியன் சாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. உம்முடைய கரம் அவங்க மீது அமரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல சுகவீனத்தோடு பலகீனத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரத்தை வைத்து தொட்டு சுகப்படுத்துவீராக. எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு தேவன் கடந்து செல்ல கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை இது நடைபெறவுள்ள வேத பாட தேர்வை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. நாளை மரிதனும் ஆண்டவரே குடும்ப ஸ்தோத்திர ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவர் வருகின்ற புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் விசுவாசத்தில் உங்கள் மீது வைத்திருக்கிற பற்றுறுதியில் இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரை தலை தூங்கக்கூடிய கிருபையை கத்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இசை வாசித்த அன்பு சகோதரின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கோவில் பணியாளரை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்து பங்கு பெற்ற திருச்சபின் யாவரையும் கத்து நிறைவாய் ஆசீர்வாதத்தோடு மன சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கத்தர் கிருபை செய்வீராக. இரவு முழுது எங்களை காத்துக்கொள்ளுங்க. உமக்கு சுத்தமானால் புதிய நாளை கண்டு உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்கள் பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வர கடவோம். லேலுயா லேலுயா லேலுயா.